நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக தினமும் இந்த மாதிரி சாப்பிடாம சாலிடாக சாப்பிடுங்க. உங்களோட ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு 3 in 1 இருக்குங்க. மாதத்தில் 7 நாள் அப்படிங்கிற டயட்டில் இதை மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாலடை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முடியும் சரி, ஸ்கின்னும் சரி அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கிறதையும் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹேர் கேர் ரொட்டீன் மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாதத்தில் 7 நாள்லேருந்து ஒரு 8 நாள் 10 நாள் வரைக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், பொடுகு தொல்லை இருக்காது. பொடுகு தொல்லைக்கு நீங்கள் இன்டேக் எடுத்துக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டயட்லாம் மெயின்டைன் பண்ணும்போதும் முடி உதிரதை தடுத்து முடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. முளைக்கட்டிய பாசிப்பயிர் சாலட் இதை நீங்கள் எவ்ரி மந்த்து ஃபாலோ பண்ணும்போது, டயட்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த ஹேர் கேர் ரொட்டீனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க. இப்போ இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிர் சாலட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பயிர் சாலட் செய்கிறதுக்கு 24 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. அதாவது இன்றைக்கி நைட்டு ஊற வச்சிங்கன்னா நாளைக்கு நைட்டு வரைக்கும் அது ஊறணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜன்னல் ஓரத்தில் மூடி வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈரத்துணியை போட்டு சுற்றி ஜன்னல் ஓரத்தில் வச்சு மறுநாள் காலையில் உங்களுக்கு முளைக்கட்டிய பாசிப்பயிர் ரெடி ஆயிருங்க. இந்த ப்ராசஸ் ரெடி ஆகிறதுக்கு 1.5 டே ஆகுங்க. 1.5 நாள் ஆகும். இதுதான் பாசிப்பயிரை முளைக்கட்ட வேண்டிய ப்ராசஸ். முளைக்கட்டிய பாசிப்பயிர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கேரட் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. புளிப்புக்காக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் வேர்க்கடலை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இதெல்லாமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு, உப்பு தூவிட்டு, பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சீசனிங் பவுடர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் தூவி புதினாவை மேலே வச்சு ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா அருமையான முளைக்கட்டிய பாசிப்பயிர் சாலட் ரெடி. ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் 3 in 1 சாலட் ரெடி. சூப்பராக இருக்குங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. தக்காளி, முளைக்கட்டிய பாசிப்பயிர், வெள்ளரிக்கான்னு இப்படி எல்லாமே 50 கிராம் இல்லை 100 கிராம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட முடி அப்படி வளருங்க. உங்களோட ஸ்கின்னில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.